சென்னைக்குள்ளே உங்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ யாருக்காக வேலை பார்க்குது இந்த அரசு? கரூர் போன்ற ஒரு துயர சம்பவம் சென்னையில் இல்லை நடைபெறக்கூடாது. இங்கே நாங்கள் வந்து எங்கெங்கே எவ்வளோ ஒரு லிமிட் கொடுக்குறீங்களோ அந்த 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 கட்டுப்பாடுகளுக்குள் நாங்கள் நடத்த தயார். நீங்கள் மற்ற தலைவர்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் அந்த இடத்துல 2000 பேர் கூட்டணும்னா 2000 பேருக்கு கீழேயே நாங்கள் வந்து கூட்ட தயார். எங்களுக்கு அது இல்லை. பரப்புரைக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்களாம் ரிஜெக்ட் பண்ண கட்டுப்பட மாட்டார்கள் என்றக்காக தான். இல்லை அப்படி கிடையாது. இந்த தேர்தல் பரப்புரை வேற இல்லை. தேர்தல் பரப்புரையில் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் 2 நாள் இழுத்து அடிச்சுட்டு இண்டோர் ப்ரோக்ராமுக்கு என்ன பிரச்சனை? இண்டோர் ப்ரோக்ராம், அதாவது தாஜுக்குள்ள ஒரு ஹோட்டலில் இண்டோர் ப்ரோக்ராமில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதையும் எல்லாம் சொல்லி எல்லாம் ஆப் போட்டு எல்லா ஆப்லையும் அப்ளை பண்ணி சுவிதா ஆப்லையும் போட்டு அதுக்கும் வந்து நீங்கள் அடுத்த நாள் காலையில் 11:30 மணி வரைக்கும் இழுத்துட்டு நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம்னு சொன்ன பிறகு அப்புறம் நீங்கள் அப்ரூவல் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னு அர்த்தமா? அது நைட் இருந்து எங்களுடைய நிர்வாகம் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இல்லை, இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கவில்லை. இதுதான் பிரச்சனை. கிடைச்சது எப்படின்னா நாங்கள் ரத்து செய்து விட்டோம்னு தெரிஞ்ச பிறகு காலைல 10 மணிக்கு துவங்க வேண்டிய நிகழ்ச்சி ரத்து செய்து விட்டோம்னு தெரிஞ்ச பிறகு 11:30 மணிக்கு அப்ரூவல் வந்து நிற்குது. ஸோ எல்லாம் எங்கேயுமே இது வரைக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்கு நாங்கள் இதை அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாங்களும் இது இருப்போம். கண்டிப்பாக அடுத்த தேர்தலை எப்படி எதிர்கொள்றதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் திட்டமிட்டிருப்போம். திரும்பவும் அப்ளை பண்ணியிருக்கோம். திரும்பவும் பரப்புரைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். என்ன நாம்ஸ் படி என்ன ப்ரொசீஜர் படி ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள் சொல்லுவோம். எப்போ கிடைச்சதுன்னா நான் உடனே பரப்புரை இருக்கும். ஆனால் உடனே அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து 30ஆம் தேதிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். தேர்தல் பரப்புரைக்கு 30ஆம் தேதிக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்திற்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த நாட்களுக்கு அங்கங்கே எங்கெங்கே எந்தெந்த தொகுதியில் போகிறாங்களோ அந்தந்த தொகுதியில் இன்றைக்கி அப்ளை பண்ண சொல்லியிருக்கு. இல்லை இதை தேர்தல் ஆணையமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்குள்ள எல்லா தொகுதிகளிலும் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடிவு செய்து அங்கங்கே இப்போ ஆப்பில் அப்ளை பண்ணிடுவோம். அங்கங்கே அப்ளை போட்டு வச்சிருவோம். பட் அவர்கள் இன்னமும் வந்து கடைசி நாள் இல்லை மற்ற நாட்களுக்கு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு இப்போ நான் பெரம்பூருக்கு பண்ணியாச்சு. பெரம்பூருக்கு வர 30ஆம் தேதிக்கு பண்ணியாச்சு. இவர்கள் என்ன செய்வாருன்னு தெரியாது. மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் பிரச்சார திட்டமிட்டபடி பிரச்சாரத்துக்கு திட்டமிட்டு அதெல்லாம் இப்போவே நாங்கள் பதிவு செய்து விடுவோம். ஆனால் என்ன செய்வார்கள் என்று நாங்கள் அப்ளை பண்ணி என்ஓசி வாங்கி அப்புறம் தான் அந்த ஆப்பில் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. இல்லை இதுக்கு நீங்கள் ஆப்பில் பதிவு செஞ்ச பிறகு தான் போலீஸ்க்கே அது போகும், இன்டிமேஷனாக போகும். ப்ராசஸ் எப்படின்னா நீங்கள் ஆப்பில் பதிவு செய்த பிறகு அது போலீஸ் போய் அந்த அவங்க போய் ஆய்வு செய்து அது என்ஓசி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்ஓ வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். முதல் பிரச்சாரத்திலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. தொடர் பிரச்சாரம் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை கண்டிப்பாக தொடர் பிரச்சாரம் இருக்கும். அதில் எல்லா இடத்துலையும் நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் அனுமதி கேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய மாவட்ட செயலர் மொத்த அந்த கடைசி நாள் வரை எங்களுடைய தலைவர் பிரச்சாரத்தை திட்டமிட்டு நாங்கள் போட்டுட்டு வரோம். எங்கெங்கே பொதுக்கூட்டங்கள் அதுக்கும் அனுமதி கேட்டு ஒரு சில நாட்கள் எல்லாமே அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக கடுமையாக எங்கள் சைடு நாங்கள் போராடி கண்டிப்பாக இந்த பிரச்சாரத்தை நல்லபடியாக முடிப்போம்.